அடுத்தது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்கடவூர் வீரட்டம் தரிசனம் செய்துவிட்டு வலம்புரம் என்கின்ற கஷேத்திரத்துக்கு செல்கிறார்கள் என்பதை பார்த்தோம். திருவலம்புரம் என்பது இப்பொழுது பரம்பலம் என்று சொல்லப்படுகிறது. மேலப்பெரும்பள்ளம் என்று சொல்லப்படக்கூடிய மேலப்பெரும்பலம் என்று சொல்லக்கூடிய அந்த கஷேத்திரம் தான் இப்போ வலம்புரம் என்று தேவாரத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இப்போ இந்த ஊருக்கு எப்படி செல்ல வேண்டும் என்றால், நீங்கள் சென்னையிலேருந்து போகிறீங்கன்னு வைத்து கொண்டீர்கள். ஆனால் சென்னையிலேருந்து சிதம்பரத்துலேருந்து சீர்காழியிலிருந்து திருக்கடையூர் போகிற வழியில் கருவி முக்கூட்டு என்கின்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த கருவி முக்கூட்டில் இறங்கி அங்கேருந்து பூம்புகார் போகிற வழியில் ஷட்ரஸ் அப்படின்னு ஒரு பகுதி வரும். இந்த ஷட்ரஸ்லேருந்து வலப்பக்கமாக போகணும். வலப்பக்கம்னா வலது கை பக்கமாக ஒரு வழி போகும். அதுதான் வலம்புரம், பரம்பலம் போகிற வழி. அதுதான் அந்த ஊரில் அதுலேயே இப்போ 2 பகுதியாக இருக்குது. மேலப்பெரும்பலம், கீழப்பெரும்பலம்னு 2ஆக வச்சுருக்கிறாங்க. கீழப்பெரும்பலம் தான் இப்போது கேது பரிகார ஸ்தலமாக இருக்குது. இந்த மேலப்பெரும்பலம் என்பது தான் வலம்புரம். இது மூவர் தேவாரம் பாடல் பெற்ற தலம். இந்த க்ஷேத்திரத்தில் அற்புதமான குறிப்புகள்லாம் உண்டு. பரம்பலத்துக்கு கோயில்களுக்கு மனிதர்களை அடிமையாக விற்ற செய்தியை கல்வெட்டாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான க்ஷேத்திரம் இந்த திருவலம்புரம். இந்த கிராமப்புறத்தில் உள்பகுதியில் மக்கள் நடமாட்டம் பெரும்பாலும் இல்லாத ஒரு பகுதியாக இருக்கும். ரொம்ப அமைதியாக இருக்கும். இந்த கோயில் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வழிபாடு நல்லா பண்ணிட்டு வரலாம். இந்த க்ஷேத்திரத்துக்கு பட்டினத்தடிகள் வருகிறார். ஒரு அரசன், இந்த பகுதியை ஆட்சி செய்த ஒரு அரசன் தன்னுடைய மனைவியை சோதித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக வேட்டைக்கு போகிறான். வேட்டைக்கு போன இடத்துல தான் வேட்டை விலங்குகளால் தாக்கப்பட்டு இறந்து விட்டான் என்று மனைவியிட்ட சொல்லுங்க, போய் அவன் என்ன செய்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சோதிச்சு பார்த்தான். உடனே இந்த அம்மா என்ன பண்ணா, ஆஹா நம்ம கணவர் போயிட்டானான்னு உடன்கட்டை ஏறிட்டாங்க. உடனே மனைவியை கொன்ற பழி வந்துட்டு அவளுக்கு. உடனே அந்த பழியை தீரணுன்னா என்ன பண்ணணும்னா, தினைக்கு 1000 பேருக்கு நீ அன்னதானம் பண்ண வேண்டும். யார் ஒரு உத்தமமான புருஷன் என்றைக்கு சாப்பாட்டை சாப்பிட்றாங்களோ அன்றைக்கு நீ வைத்திருக்கக்கூடிய மணி அடிக்கும். அந்த மணி அடித்தா உனக்கு அன்றைக்கி தோஷம் போனதாக நான் எண்ணிக்கொள்னு பரிகாரம் சொன்னாங்க. அதனால் அவன் தினைக்கும் 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணி கொண்டிருந்தான். அப்படி பண்ணி கொண்டிருக்கும்போது ஒரு மணியும் கட்டி வச்சுருந்தான். ஒரு நாள் மணி அடிச்சிருக்கு. யாருன்னு பார்த்தா சாப்பாடுன்னு ஆரம்பிக்கல, ஆனால் மணி அடிச்சிட்டு. என்னன்னு பார்த்தா பட்டினத்தடிகள் அங்கே வந்திருக்கிறாங்க. பட்டினத்தடிகள் வரும்பொழுது இப்போ பசின்னு சாதம் கேட்டிருக்கிறாங்க. ஞானியாக இருந்தாலும் பசி இருக்கும் இல்லையா? பசின்னு சாதம் கேட்டால் சாதம் இன்னும் ரெடி ஆகலை அப்படின்ட்டான். அப்போ தான் சாதம் வடிச்சிட்டு இருக்கான். சாதம் வடித்து கஞ்சி தண்ணி ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த கஞ்சி தண்ணியை வாங்கி குடித்தாங்க அவங்க. உடனே அப்போ மணி அடிச்சு தான் அந்த நேரத்தில் அவனுக்கு தோஷம் நீங்கியதாக இந்த சரித்திரம் இந்த தலபுராணத்தோடு தொடர்புடையது. இந்த க்ஷேத்திரத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நமக்கு பனைமரத்தை தொடர்புபடுத்தி அற்புதமாக சில செய்திகள் சொல்கிறாங்க. பனம் பழம் விழும் பொழுது எப்படி சத்தம் கேட்கும்? பனைமரம் பார்த்துருக்கீங்களா இல்லையா? பனைமரத்துலேருந்து பனம் பழம் விழுதுன்னா எப்படி சத்தம் கேட்கும்? சடன்னு சத்தம் கேட்கும். ஏன்னா அந்த ஓலையிலேருந்து கீழே விழாது. அந்த சத்தத்தோடு சட பனைப்பழம் விழும்னே சொல்கிறார் இந்த தேவாரத்தில். அற்புதமான தேவாரம். அந்த திருவலம்புரத்துக்கு போகிறார். பெரிய புராணத்தில் 146வது பாட்டு, ஏர்கோன் கலிக்காம நாயனார் புராணம். திருவீரட்டானத்து தேவர் பிரான் சினக்கூற்றின் பொறு வீரம் தொலைத்த கழல் பணிந்து பொடியார் மேனி மறுகீரத் தமிழ் மாலை புனைந்து ஏத்தி மலை வளைத்த பெருவீரர் வலம்புறத்து பெருகு ஆர்வத்தொடும் சென்றார். அந்த வலம்புறத்துக்கு திருவிரட்டானம் என்கின்ற திருக்கடவூர் கோயிலை தரிசனம் செய்துவிட்டு போகிறார். இதில் என்ன முக்கியமான குறிப்புன்னா, திருவலம்புரம் அப்பர் சாமி தாண்டகம் ரொம்ப சிறப்பாக குறிப்பாக இருக்கும். அடிக்கடி இந்த தாண்டகத்தை உங்களுக்கு வகுப்புலேயே சொல்லியிருக்கேன் நான். வட்டணைகள் பல செய்து நடமாடி உமக்கு எவ்வூரிர் என்றேன் ஆவி விட்டிடுமாறு அது செய்து நம்மை விரைந்து நோக்கி வலம்புறமே புக்கங்கு நம் அண்ணினாரேன்னு அப்பர் சாமி பாடுவாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த தாண்டகம் முழுக்க ரொம்ப ஜோராக இருக்கும் படிக்கிறதுக்கு. அங்கே வலம்புறத்துக்கு போகிறார். வரையோடு நிகர் புரிசை வலம்புறத்தார் கழல் வணங்கி உரை ஓசை பதிகம் எனக்கு இனி ஓதி போய்ச் சங்கம் நிறையோடு துமித்தூபம் மணித்தூபம் நித்தில பூந்திரை ஓதம் கொண்டு இறைஞ்சும் திருச்சாய்க்காடு ஏத்தினார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஈசிஆரில் சாமி ட்ராவல் பண்ணுறார். இப்போ ஈசிஆர் ரோடு, இந்த கருவி, அடுத்து ஆக்கூர் முக்கூட்டு திருக்கடையூர், இதுதான் இப்போ இருக்கக்கூடிய வழி அந்த நிலப்பகுதி.
இப்போ என்ன சாமி என்ன பண்ணுறாருன்னா, சென்னை ரோட்டில் வந்துட்டு இருக்கார் சுந்தரமூர்த்தி சாமி. திருக்கடையூர்லேருந்து ஆக்கூரமுக்கிட்ட தாண்டி அங்கே வர வழியிலே இன்னொரு சேத்திரம் இருக்காது, இங்கே சேக்கராய சாமி சொல்லலை. அதுக்கு பேர் சங்காரண்யம் அப்படின்னு பேர். சங்காரண்யம் ஊர் பேர், சங்காரண்யம் தான் ஊர் பேர். அந்த தலச்சங்காடுன்னு பேர். அங்கே சுவாமி பேர் சங்காரண்யேஸ்வரர். அந்த சேத்திரமும் ஈசிஆர்லேயே ரோட்லேயே இருக்கும். இப்போ அந்த கொஞ்சம் ரோட்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும் அந்த கோயில். இப்போ நாங்கள் ஈசிஆர் அகலப்படுத்திட்டு இருக்கிறாங்க, அதனால் கோயில் வாசல் வரைக்கும் ரோடு வந்துட்டு இருப்போம். ரொம்ப சின்ன கோயில், ரோட்டு ஓரத்தையே இருக்கும். அது பாடல் பெற்ற தலம். திருமாலுக்கு வேறு எங்கேயும் கிடைக்காத ஒரு செய்தி. திருமாலுக்கு பாஞ்சசன்னியம் என்கின்ற சங்கினை சுவாமி கொடுத்த சேத்திரம் அது. திருமால் கையில் வச்சிருக்காருலே சங்கு சக்கரம் இரண்டுமே சாமி கொடுத்தது தான். சக்கரம் சுதர்சனம் சாமி கொடுத்தா, அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். சங்கு அந்த சங்காரியன்கிற கஷேத்திரத்தில் தான் வாங்குறார். அது தலைச்சங்காடுன்னு பேர், அதுக்கு தலைச்சங்காடுன்னு அதுக்கு பேர். அந்த கஷேத்திரத்தில் அதை தாண்டி போனீங்கன்னா கருவி முக்கூட்டு, இது செம்பனார் கோயில். மயிலாடுதுறையிலேருந்து செம்பனார் கோயில் வந்து கருவி முக்கூட்டு வரலாம், சீர்காழிலேருந்து கருவி முக்கூட்டு வரலாம், ஆக்கூர்லேருந்து கருவி முக்கூட்டு வரலாம். இது மூணும் சேர்ந்து பூம்புகாரை நோக்கி செல்லும் இந்த பாதை. இப்போ ஏற்கனவே சொன்னேன் நான் உங்களுக்கு, விளம்பரம் போகிற வழியை சொன்னேன். பூம்புகார் போகிற வழியில் மேலையூர் சட்ரஸ்ன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து தான் விளம்பரத்துக்கு போகிறோம். விளம்பரம் போகாமல் நேராக விட்டிங்கன்னா மேலையூருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சாயாவனம், அதான் சாய்க்காடுன்னு சொல்வது. சாய்க்காடு, தன்புகார் சாய்க்காடு தலைவன்தாள் சார்ந்தாரேன்னு சொல்கிறார் ஞானசம்பந்தர். ஏற்பகை நாடார் சேத்திரம். அதுக்கு அடுத்தது பல்லவனீச்சரம். பல்லவனீச்சருக்கு அடுத்தது பூம்புகார் இப்போ இருக்குது. அந்த மேலையூருக்கு அடுத்ததே பூம்புகார் தான். பூம்புகாருங்கிறது எது வரைக்கும் இருக்குன்னாக்க, மேலையூர்னு சொல்லக்கூடிய அந்த மேலையூர் பூம்புகார் காலேஜ்னு இப்போ ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டோடைய காலேஜ் ஒன்று அங்கே இருக்குது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வச்சுருக்கிறாங்க, ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது இந்த இடத்துல. அங்கே பார்த்தீங்கன்னா அதுலேருந்தே பூம்புகார்னு தான் சொல்கிறார் நம்முடைய தேவாரத்தில். அதனால் கடல் வயிறு நிறைக்கும் காவிரியாம் அழி தீர்த்தம் புகார்னு சொல்கிறார். கடல் வயிறு நிறைக்கும், காவிரி என்ன பண்ணுதான், தண்ணியை கொண்டு போய் கடல் வயிற்றை நிறைக்கிறது. அப்பேற்பட்ட பூம்புகார்னு சொல்கிறார் சேக்கராய சாமி. தன் புகார் சாய்க்காடு அப்படின்னு தான் அதுக்கு பேரே நம்ம தேவாரத்தில். சாயாவனம்னா இது தனி ஊராக இருக்குது. ஆனால் தேவாரத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்காது, புகார் சாய்க்காடுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பூம்புகார் என்கின்ற ஊரில் ஒரு பகுதி தான் என்னது சாயாவனமும். அதே மாதிரி அதுக்கடுத்து பல்லவனீச்சரம்னு இருக்குது. பல்லவனம்னு இப்போ சொல்லுவாங்க மக்கள் அந்த பகுதியை. அது பல்லவனீச்சரம். அதுக்கு பூம்புகார் பல்லவனீச்சரம்னே தேவார பேர். அதுக்கும் பூம்புகார் தான், பூம்புகாரோட பகுதி தான். ஆனால் இப்போ பூம்புகாருங்கிறது அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டரில் இருக்குது. ஆனால் எவ்வளோ விரிவாக அந்த நகரம் இருந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம சென்னை மாதிரி தான். சென்னைக்கு வந்தோம்னா திருவான்மையூரும் சென்னை சேர்ந்தது தான், கபாலீஸ்வரம் சென்னை சேர்ந்தது தான், பாடி வலிதாயமும் சென்னை சேர்ந்தது தான், ஒற்றியூரும் சென்னை சேர்ந்தது தானே. அதுபோல் பூம்புகாருங்கிற விரிவுக்குள்ளே இருக்கக்கூடிய தனித்தனி பகுதிகள். இன்னும் சொல்லாமல் திருவெண்காடே பூம்புகார் தான் சொல்லுகிறார்கள். திருவெண்காடே நமக்கு அதனால தான் வேயனைய தோல் உமையை வெங்காட்டு முக்கலநீர் தோய்வடையாம் அவரதம்மை தோயாவாம் தீவினையே என்று அதில் அங்கே சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம்னு 3 தீர்த்தம் இருப்பதாக நம்ம புராணம் சொல்லுகிறது, தேவாரம் சொல்லுகிறது. சிலப்பதிகாரத்தில் கண்ணகியினுடைய தோழி ஒருத்தி இருக்கிறாள், பார்ப்பன பெண்டு ஒருத்தி. அவளுடைய சரித்திரம் சொல்லியிருக்கேன். பாஷாண்ட சாத்தான்னு ஒருத்தன் அதோடைய மனைவி. அவள் கண்ணகி சொல்கிறான், அவன் கணவன் வந்து மாதவி கிட்ட போயிருக்கான் இல்லையா, அது அவன் வரணுன்னா நான் ஒன்று சொல்கிறேன், ஐடியா சொல்கிறேன் கேளுன்னு. என்னென்னா, நம்ம காவிரி துறையில் சோமகுண்டம் சூரியகுண்டம்னு தீர்த்தங்கள் இருக்கிறது இல்லையா, அங்கே சென்று நீ வழிபாடு செய்து அங்கே உள்ள தெய்வங்களை எல்லாம் வழிபாடு செய்தின்னா உன் கணவன் உன்னோட வந்து அடைவான்னு அவள் ஐடியா சொல்கிறான். அது என்னுடைய தன்மைக்கு இழுக்கு பீடன்றுன்னு சொல்லி விளக்கிடுறா கண்ணகி. கணவன் பரத்தை வீட்டில் போய் தங்கியிருந்தா கூட அவன் வரணும்னு விரும்புவது பத்தினி தன்மை இல்லைன்னு சொல்கிறான். அவனுடைய விருப்பம் என்னவோ அதன்படி வாழ்வது தான் பெண்ணுக்கு அப்படின்னு சொல்லி அதில் காண்பிக்கிறோம். அந்த இடத்துல கூட சோமகுண்டம் சூரியகுண்டம்னு தீர்த்தம் இருப்பதை பூம்புகாரில் காட்டுகிறார் சிலப்பதிகாரத்தில். அதே மாதிரி நம்முடைய திருவெங்காட்டிலையும் சோமகுண்டம் சூரியகுண்டம் இருக்குது. அதனால் இதுவும் அதுவும் ஒன்றா அல்ல அதுவும் இதுவும் வேறு வாரையாங்கிறது ஆய்வுக்குறை செய்தி. ஆய்வறிஞர்கள் சில பேர் இதுதான் அது, அதனால் அங்கே சொல்லப்பட்ட அந்த வழிபாட்டுக்குரிய கஷேத்திரம் வந்து அந்த திருவெண்காடு தான் என்று சொல்லுகிறார்கள். அதை நம்ம பார்க்க வேண்டும் என்னென்னு ஆய்வுக்குரிய செய்தி. அப்படி இது எல்லாமே பூம்புகாரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி தான். அதில் இப்போ சுவாமி திருவலம்புரத்தை தரிசனம் செய்துவிட்டு எங்கே போகிறாரு, சைக்காட்டுக்கு போகிறாருங்கிற குறிப்பு இந்த பாட்டில் இருக்குது. வரையோடு நிகர் புரிசைன்னார். வரைனா என்ன, மலை. மலையோடு நிகர்னா மலைக்கு ஈக்குவலாக இருக்குது. புரிசைனா காம்பவுண்ட் வால், சுற்றி இருக்கக்கூடிய மதில். வரையோடு நிகர் புரிசை வலம்புறத்தார்னார். இன்றைக்கி அது ஒரு சின்ன கிராமங்க. வலம்புரம்ங்கிறது ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் எப்படி இருந்திருக்கு மதில்,
மலை மாதிரி மதில் கட்டி வச்சுருந்துருக்கிறாங்க. இதெல்லாம் சுத்தமாக அழிஞ்சு போச்சுருக்கு, காலத்தில் கிடையாது. வரையோடு நிகர்புரிசை வலம்புறத்தார் கழல் வணங்கி உரைவோசை பதிகம் எனக்கு இனி ஓதி போய் அப்படின்னார். அந்த பதிகம் வலம்புறம் பதிகம் எப்படி தொடங்குறது? எனக்கு இனின்னு தொடங்குறது. அதான் சாமி சொல்கிறாங்க. அப்படி சேக்கிழார் சாமி ஓதி அங்கேருந்து போய் எங்கே போகிறார்? சாய்க்காட்டுக்கு போகிறார். அந்த சாய்க்காடு எப்படிப்பட்ட சாய்க்காடுன்னு சொல்கிறார் பாருங்க. சங்கம் நிறையோடு துமி தூபம் மணி தீபம் நெத்திலப்பும் திரைவோதம் கொண்டிறைஞ்சும் திருச்சாய்க்காடு எய்ந்தினார் அப்படின்னார். அந்த ஊரில் எப்போதும் சிவபூஜை நடந்து கொண்டே இருக்கிறது. சாயாவனத்தில் எப்பொழுதும் சிவபூஜை நடந்து கொண்டே இருக்கிறது. சிவபூஜைங்கிறது எப்படி? இயற்கையாகவே நடக்குதான். இது ஒரு ஊகம். இது மாதிரி தான் ஞானசம்பந்தர் திருவிழிமொழியில் சொல்லுவார், பொங்குமலர் பொரியட்ட மனம் செய்யும் மழலையாமேன்னார். அந்த பொங்கம் பூவு மேலேருந்து கொட்டி கொண்டிருக்கிறது. அது பொறி மாதிரி இருக்கு இல்லையா? கீழே வந்து தாமரை பூ இருக்குது, அது ஹோமகுண்டம் மாதிரி இருக்குது. மேலேருந்து பொறி அதில் கொட்டி கொண்டே இருக்கிறதுனால அது எப்படி இருக்குது? திருமணத்தப்போ பொண்ணு மாப்பிள்ளை என்ன பண்ணுவாங்க? ஹோமகுண்டத்தில் பொரியை தானே ஹோமம் பண்ணுறாங்க. பொறி ஹோமம் பண்ணால் தான் திருமணம் நிறைவானதாக அர்த்தம். அதனால் பொறி ஹோமம் பண்ணணும். அந்த இடத்துல லாஜம்னா பொறி, அதை ஹோமம் பண்ணணும். லாஜ ஹோமம்னு அதுக்கு சொல்லுவாங்க. அதை அந்த ஹோமம் பண்ணணும். அது எப்பொழுதுமே நடந்து கொண்டே இருக்குது திருவிழிமழையில். பொங்குமலர் பொரியட்ட மனம் செய்யும் மழலை சேர்க்க ஞானசம்பந்தர். அது மாதிரி இங்கே என்ன நடக்குது? எப்போதும் சிவபூஜை நடந்து கொண்டே இருக்குதான். இது உருவாகம். எப்படின்னா, சங்கம் நிறையோடு, சங்கம் எப்பொழுதும் சத்தம் கொண்டுகிட்டே இருக்கிறது. ஏன்? கடற்கரையில் சங்கு வந்து ஒதுங்கி இருக்கிறது. அந்த சங்குக்குள்ளே காற்று தானாகவே புகுந்து என்ன வருது? சங்கு ஓதாமலே ஊதி கொண்டிருக்கிறது. எல்லாரும் விளக்கம் புரியுதுங்களா? கடற்கரையில் சங்குகள் வந்து ஒதுங்கி கிடக்குது. சங்குக்குள்ளே காற்று பூந்து சங்கு சத்தம் எப்பொழுதும் பூம் 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 பூன்னு கேட்டுக்கொண்டே இருக்கான் சாயாவனத்தில். யாருமே ஊதாமலே சங்கு சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. சரி, துமி தூபம். சிவபூசைனா தூபம் வேணும்ல, தலாம்பூவோட தூபம் மறந்தறியேன்னார். தூபத்துக்கு பதில் என்ன இங்கேன்னா துமி தூபம்னார். துமினா சின்னதாக வரக்கூடிய மழைத்துளி. மழைத்துளி டாட் 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 டாட்டா அந்த நீர் திவலை வந்ததுன்னா அதுக்கு பேர் துமின்னு பேர். கடல் அலை வந்து எப்பொழுதும் அந்த இடத்துல ஆர்ப்பரித்து கொண்டே இருப்பதனால அதுலேருந்து துளி துளி துளியாக தண்ணீர் அங்கே ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்குது அந்த ஊர் முழுக்க. அது பார்த்தா எப்படி தெரியுது? பனிமூட்டமாக இருக்கும் இல்லையா? அதனால் அது புகை போட்டது மாதிரி இருக்குது. அதனால் அது துமி தூபம்ங்கிறார். விளக்கம் புரியுதுங்களா? நிறையோடு துமி தூபம் மணி தீபம். தூபம் அடுத்து தீபம் இருக்கும் இல்லையா? நேத்ரோப்பியோ தீபம் ஸ்வாகா அப்படின்னு காட்டுறோம் இல்லையா சாமிக்கு? அது என்னது? மாணிக்கம். கடல்லேருந்து மாணிக்கங்கள் வருகிறது, பவளம் வருகிறது. அதெல்லாம் சிவப்பு சிவப்பாக இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் சுவாமிக்குரிய தீபமாக தெரிகிறதுங்கிறார். நித்தில பூந்திரை ஓதம். பூந்திரை ஓதம், நித்தில பூந்திரை ஓதம். அலையில் முத்துக்கள் அடித்து கொண்டு வந்து கரையில் போடுகிறது. முத்துக்கள்லாம் பூ மாதிரி இருக்கிறது. அதனால் சிவபூஜைக்குரிய பொருள் என்னென்ன? மியூசிக், சங்கு இருந்துட்டு, தூபம் அதுக்கு துமி தூபம் வந்துட்டு, தீபம் அதுக்கு மாணிக்கம் இருக்குது, இந்த பூவுக்கு முத்துக்கள் வந்து கொட்டுகிறது. இது எல்லாமே கடல் அலையில் இயல்பாகவே நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் சேக்கிழார் சாமி என்ன சொல்கிறாங்க? இதெல்லாம் அந்த ஊரில் எப்பொழுதும் சிவபூஜை விடாமல் இடையறாது நடந்து கொண்டே இருக்கிறது என்ன சொல்லுகிறார். திரைவோதம் கொண்டு இறைஞ்சும். இந்த சிவபூஜை யார் செய்கிறாப்பா? கடல் தான் செய்யுது. இந்த கடல் எப்பொழுதும் சாய்க்காட்டு சாமி ஏற்றி கொண்டே இருக்கிறது. எப்படி? தங்கிட்ட இருக்கக்கூடிய பொருளாலே. விளக்கம் பார்த்துங்களா? இதுதான் தற்குறிப்பு ஏற்றம்னு பேர். இதுக்கு பேர் இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு புலவர் தன்னுடைய கருத்தை ஏற்றி சொன்னதுக்கு பேர் என்ன? தற்குறிப்பு ஏற்றம்னு பேர். அப்படி திரைவோதம் கொண்டு இறைஞ்சோம் திருச்சாய்க்காடு எய்தினார். சாயாவனத்து சுவாமிக்கு யார் வழிபட்டான்னு இந்திரனுடைய தாயார் வழிபட்ட கஷேத்திரம் அது. தினைக்கு இந்திரன் வான உலகத்துலேருந்து, இந்திரனுடைய அம்மா வான உலகத்துலேருந்து இங்கே கீழே வந்துட்டு வழிபாடு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் அவனுக்கு அது பிடிக்கல. என்ன டெய்லியும் கீழே போயிட்டு வரீங்க, ஏன் அங்கே போறீங்கன்னா? அங்கே தான் சாமி இருக்கார், கும்பிட போகிறான்னா. அந்த சாமியை மேலே கொண்டு தரோம். அவனுக்கு கீழே வந்து சாமியை போய் வந்து தோண்டதான். கீழே தோண்ட பாதாள வரைக்கும் போய் கொண்டே இருந்தாராம் சாயாவனத்து சாமி. அப்படிப்பட்ட சேமமூர்த்தி அவர். ஐயோ, இது நம்மளால் முடியாத காரியம்னு மூடிட்டு போயிட்டான்னு சொல்கிறார்கள். அது புராணம். இது அங்கே தான் நம்முடைய ஏற்பகை நாயனார் அவதரித்த கஷேத்திரம். ஏற்பகை முனிவா ஓலம், இன்று நீ வருவாய் ஓலம், அயற்பிலாதானே ஓலம், அன்பனே ஓலம் ஓலம், சேர்க்கரும் செயல்கள் செய்த தீரனே ஓலம் என்று சுவாமியை மறை ஓலிட்டு அழைக்கக்கூடிய சுவாமியை ஓலமிட்டு அழைத்த அற்புதமான வரலாற்றை கொண்ட நாயனார் அவதரித்த கஷேத்திரம் அது. அந்த கஷேத்திரத்துக்கு நம்ம சுந்தரமூர்த்தி சாமி தேவாரம் இல்லை. அவர் தரிசனம் பண்ண செய்தி இருக்குது.
ஆனால் க்ஷேத்திரத்துக்கு சுந்தரமூர்த்தி தேவாரம் இல்லை. ஆனால் அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய வலம்புறம் என்கிற க்ஷேத்திரத்தினுடைய பதிகம் எனக்கினின்னு சொல்லக்கூடிய தேவாரத்தை பார்க்கிறோம். அந்த தேவாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். வலம்புறம் காந்தாரம் என்கின்ற பண்ணில் அமைந்திருக்கிறது. இது புதுமையாக இருக்குது பாடுறதுக்கு. காந்தாரம் அப்படின்னால காந்தாரத்தில் நீங்கள் பாடக்கூடிய பதிகம் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு, இது காந்தாரம் தான். மாதர் பிறை கண்ணி யானை மலையான் மகளோடும் பாடி, காந்தாரம் தான். அது மாதிரி தான் அதை பாடணும். எனக்கினி திணைத்தனை புகழ் இடம் அறிந்தேன் பனைக்கனி பழம் படும் பறவையின் கரை மேல் எனக்கினியவன் தமர்க்கினியவன் எழுமையும் மணக்கினியவன் தனதிடம் வளம் புறமே பரும் களமும் பழம் பேணுதல் கருங்கடல் இருங்குள பிறப்பதம் இடம் வளம் புறத்தினை அருங்குளத்தருந்தமிழ் ஊரன் வன் தொண்டன் சொல் பெருங்குளத்தவரோடு பிதற்றுதல் பெருமையே. மந்திரமாவது நீருன்னு பாட முடியாது, ஏன்னா அந்த கட்டளை இல்லை, கட்டளை வேறையாக இருக்குது இல்லையா? அதனால தான் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது இந்த பாட்டு. அப்படி ஒரு இதாக போட்டிருக்காரு. பதிகம் முழுக்கவே ரொம்ப நல்லா இருக்குது படிக்கிறதுக்கு. எனக்கு இனி திணைத்தனை புகலிடம் அறிந்தேன். எனக்கு உலகத்தில் அடையக்கூடிய இடமாக எனக்கு இருப்பது என்னவா? வலம்புறம். அதை நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். திணைத்தனை புகலிடம், கொஞ்சமாவது எனக்கு இடம் கிடைத்ததுன்னார். உலகத்தில் நமக்கு சொந்தமான இடம் ஏதாவது உலகத்தில் உண்டா? நம்ம வாங்கி வைத்திருக்கிறோமே மாடு மனைவி மனை, இதெல்லாம் நமக்கு சொந்தமாக? நாம் இருக்கிற வரைக்கும் உபயோகப்படுத்தி கொள்ளலாம். அதுவும் நமக்கு திரகாத்திரமாக உடம்பு இருக்கிற வரைக்கும் தான். அதுக்குள்ளே புள்ள என்ன பண்ணுவான்? சும்மா சத்த நேரம் உட்கார ஓரமாக போய் அப்படின்றவான். சொல்ல பண்ணிகிட்டு இருக்காது, அங்கேயும் இங்கேயும் போயிட்டுருவான் இல்லையா? இப்பயே சொல்கிறாங்களா? வயசான காலகட்டத்தில் நாம் கட்டி வச்ச வீட்டில் உரிமை இருக்காது, வெளில தான் உட்காந்து ஆடும் இல்லையா? நாம் வாங்கி வச்ச மனையில் நமக்கு உரிமை கிடையாது. வாங்கி வச்சாலும் திட்டுவான், வாங்கி வைக்கலாலும் திட்டுவான். அதனால் இதெல்லாம் நமக்கு சொந்தமானா சொந்தம் இல்லை. எது தான் சொந்தம்? சாமியுடைய க்ஷேத்திரம் தான் சொந்தம். அதுதான் நமக்கு அடைவு. அதனால் எனக்கு இனி திணைத்தனை புகலிடம் அறிந்தேன் பனைக்கனி பழம்படு பறவையின் கரை மேல் என்று சொல்கிறார். பறவையின் கரை, இதுவும் கடற்கரை க்ஷேத்திரம்ங்கிறதுனால பறவையின் கரை மேல் என்றே சொல்கிறார். பாருங்கள், பறவைனா பறவைனா கடல். பேர்பறவை பெருமையினில் பெரும்பறவை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதில் 7 பறவை முறையின் ஒரு சிறு தூக்கின் 7 பறவை அடைத்தார் அப்படின்னு சாமியை சக்கரார் சாமியை போகிறாருன்னு பார்த்தோம் இல்லையா? பனைக்கனி பழம், பனைமரத்தில் பழம் வரும். பனம் நொங்கு தான் எல்லோரும் சாப்பிட்றோம் இல்லையா? ஆனால் பனம் கனினா அதில் எதை சாப்பிடுவோம்? நொங்கு பழுத்திருக்குமா? இல்லை. இப்போ எந்த இதாக இருந்தாலும் இந்த மாங்காயை எடுத்து கொண்டீர்களானால் இந்த மாங்காய் மேலே உள்ள சதை தான் நம்ம காயாகவும் திங்கிறோம். இது பழுத்தது பிறகு எதை தான் திம்போம்? அது சதை தான் திம்போம். ஆனால் பனம்பரத்தில் அப்படி கிடையாது. பனம் காயாக இருக்கும்போது உள்ளே உள்ள சொலையை திம்போம். பழுத்துருச்சுன்னா வெளில உள்ள தோலை தான் திம்போம் இல்லையா? பனம்பழம் சாப்பிட்ருக்கீங்களா இல்லையா? சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். பனம்பழத்தை சுட்டு சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா அதை மேலே உள்ள சதையெல்லாம் சேர்த்து தண்ணியில் போட்டு உப்பு போட்டு அவித்து தின்பார்கள். அதை அந்த பனம்பழத்தை சுவாமிக்கு நிவேதனமாக பண்ணியிருக்காங்க. என்ன ஊரில்? திருவாத்தூர். அதனால தான் அங்கே சாமிக்கு வழிபாட்டுக்காக பனைமரத்தை வளர்க்குறார் அடியார்னு பார்க்குறோம். அதனால் அந்த பனைக்கனி பழம்படு பறவையின் கரைமேல், பனைமரத்துடைய பழம் நிறைய விழுந்து கிடக்கும். இப்போவும் நீங்கள் அந்த ஊருக்கு போனீங்கன்னாக்க கோயிலை சுற்றி பனைமரம் நிறையா இருக்குது. நான் பார்க்கணும். அந்த போகும்போது எண்ணி பார்த்தேன். அப்போ அதை பார்த்து தானே பாடியிருப்பாங்க. அப்போ அந்த பனைமரத்துடைய வாரிசுகள் இன்னும் இருக்குது இல்லையா? சுந்தரமூர்த்தி சாமி எந்த பனைமரங்களை பார்த்தாரோ, பார்த்து பாடியிருக்காரோ, அந்த பனைமரத்தினுடைய வாரிசுகள் தானே இன்றைக்கி இருக்கும்ப்பா. ஏன்னா பனம்பழம் உழுந்து திரும்ப திரும்பி அங்கே மரம் முளைத்து கொண்டே இருக்குங்கும் பொழுது அப்போ என்ன, இன்றைக்கி 1400 வருஷமாக அந்த இடத்துல பனைமரம் இருந்து கொண்டே இருக்குது இன்றைக்கி. அதனால் எவ்வளோ ஒரு அற்புதமான காட்சி நன்னி பார்க்கும் பொழுது இல்லையா? ஆமாம், பனைமரத்தை யாரும் நட்டு வைக்க போகிறது கிடையாது. கொண்டு வந்து பனம்பூ தான். அது சேரருக்கு பனம்பூ, சோழருக்கு ஆத்திப்பூ. பனைக்கனி பழம் படும் பறவையின் கரை மேல் எனக்கினி அவன் தமர்க்கினி அவன் எழுமையும். இது ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்கள். இப்போ நமக்கு இனியது எல்லாம் நம்ம சேர்ந்தவங்களுக்கு இனிமையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பாதி பிரச்சனையே அதுதான். இன்னைக்கு குடும்பத்தில் நமக்கு ஒருத்தவங்களை பிடிக்கும், நம்ம ஃப்ரெண்டை நம்ம வீட்டில் உள்ளவங்களை பிடிக்காது, நம்ம வீட்டில் உள்ளவங்களோட ஃப்ரெண்டை நமக்கு பிடிக்காது இல்லையா? ஆனால் சாமி அப்படி இல்லை. நமக்கும் இனியவர்
நம்மை சேர்ந்தவருக்கும் இனியவர். எனக்கு இனியவன் தமர்க்கு இனியவன்னர் இல்லையா? நம்மளை சேர்ந்தவர்களுக்கு இனியவன். தமர்னா சேர்ந்தவர்கள், நட்பு, ஃப்ரெண்ட்ஸ்னு அர்த்தம். அதனால தான் அப்பர் சாமி கொள்றதுக்கு யானை வருது. யானை கிட்ட வரும்போது யானையை பார்த்து சாமி பாடுறார். சுண்ண வெண் சந்தன சாந்தோ சுடர்த்திங்கள் சூளாமணியும் வண்ண உரிவை உடையும் வளரும் பவள நிறமும் அண்ணல் முரண் ஏறும் அகலம் வளாய அறவும் தின்னன் கெடிலப்புணலும் உடையார் ஒருவர். இது எல்லாவற்றையும் உடையவர் ஒருவர். அது யார்? சிவபெருமான், அதிக விரட்டான சுவாமி. உடையார் ஒருவர் தமர் நாம், அவருக்கு நான் ஃப்ரெண்டுங்கிறார். அப்போ நீ என்கிட்ட உன் வேலையை காட்ட முடியாது இல்லையா? யானையை பார்த்து பாடுறார். சுண்ணவெண் சிந்தன சாந்தம் சுடத்திங்கள் சூளாமணியும் வண்ண உரிவை உடையும் வளரும் பவள நிறமும் அண்ணல் முரண் ஏறும் அகலம் வளாய அறவும் தின்னன் கெடிலப்புணலும் உடையார் ஒருவர் தமர் நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லைன்னு. சுந்தரமூர்த்தி சாமி கைலாசத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கார், யானை மேலேருந்து இறங்கி. அப்போது எல்லாரும் யார் இவர் யார் வர்றது யார், இவருக்கு என்ன இவ்வளோ ஆர்ப்பாட்டம்னு கேட்குறாங்க. சுந்தரமூர்த்தி சாமி வரும்போது அப்போவே முதல்ல கேள்வி எழுந்திருச்சு. விபணி முனிவர் எழுந்திரிச்சு வணங்குறாரு. சம்புவின் அடி போதாலால் எந்த எம்பிரான் இறைஞ்சாய், இது என்ன இந்த வழியை வணங்குகிறாய்னா, அவன் நம்பியாருடன் நாம் தொழும் தன்மையன் என்று தொழுது காட்டுகிறார் நம்முடைய உபணி முனிவர்னு பார்க்குறோம். அவர் உள்ளே போகும்போது அறவொளி ஆகமங்கள் அறிவாரறி தோத்திரங்கள் பிறவிய வேத ஒளி விண்ணலாம் எதிர்ந்தொழிப்ப அப்படின்னார். அப்போ அதை உட்காந்து சாமி பக்கத்தில் உட்காந்துருக்கங்க. சாமி நடுப்புற உட்காந்துருக்கார் கைலாசத்தில். பக்கத்தில் முனிவர்கள் தேவர்கள் எல்லாரும் உட்கார்ந்து கொண்டு வேதாகம சுலோகங்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அந்த சப்தமெல்லாம் கேட்குதாமா. அறவொளி ஆகமங்கள் அறிவார் அரிதோத்திரங்கள் அவங்களுக்கு தெரிந்த தோத்திரத்தை சொல்லி தூத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கேப்பில் சுந்தரர் ஆர்ப்பாட்டத்தோடு உள்ளே வரும்பொழுது இவர் யார் என்று கேட்குறார். அதுக்கு சாமி சொன்னார், நம் தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனேன்னு கட்டுக்கிறார். இவன் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சாமி சொன்னாராமா. இவன் ஆரென நந்தமர் ஊரன் என்றான் நம் நொடித்தான் மலை உத்தமனே என்று காட்டுவதாக சுந்தரமூர்த்தி சாமி காட்டுகிறார்கள். அப்போ தமர்னா நண்பர்னு அர்த்தம். அதனால் எனக்கு இனியவன் தமர்க்கு இனியவன் எழுமையும் மனக்கு இனியவன்னர். எழுபிறப்பிலும் மனத்துக்கு இனியவன் அர்த்தம். ஏன்னா இந்த பிறவி போல் அடுத்த பிறவி அமையாது, அடுத்த பிறவி போல் இந்த பிறவி அமைஞ்சிருக்கான்னு நமக்கு தெரியாது. அதனால் 7 பிறப்பும் நமக்கு இனிமையானது எது? சிவபெருமான் என்று சொல்கிறார். அதனால் மனக்கு இனியவன் தனது இடம் வலம்புறமே, அந்த பெருமானுடைய இடம் வலம்புறம் என்று காட்டுகிறார். புறம் அவை எரிதர வளைந்த வில்லினன் அவன் மர உரி புலி அதல் அரை மிசை மறுவினன் அற உரி நிறந்தயல் இறந்த உண விரும்பி நின்று இரவெறி ஆடிதன் இடம் வலம் புறமே. புறமவை எரிதர வளைந்த வில்லினன், இது தெரியும், மேருமலையை வில்லா வளைத்து திரிபுரத்தை சம்ஹாரம் செய்தார். அவன் மர உரி புலி அதல், மர உரி அணிந்திருக்கிறார் சுவாமி. மர உரிங்கிறது மரப்பட்டையை உரித்து இடுப்பில் கட்டியிருக்கிறது. புலி அதல்னா புலித்தோல் அணிந்திருப்பது. அரைமிசை மறுவின் இதெல்லாம் இடுப்பில் கட்டியிருக்காரு அர்த்தம். அரைனா இடுப்பு. அற உரி நிறந்தயல் இறந்து, அற உரின்னா பாம்பு, பாம்பை கட்டியிருக்கிறார். நிறந்து அயல் இறந்துனா பக்கத்தில், அயல்னா பக்கத்து வீடு, பக்கத்து வீடு அப்படி வீடு வீடாக இருக்கக்கூடிய இடங்கள்ல நிறந்து சாப்பிட்றார். பிக்ஷாடனராக வராருன்னு அர்த்தம். இரவெறி ஆடிதன் இடம் வலம்புறமே, இரவுல நெருப்பில் ஆடக்கூடிய சுவாமி என்று சொல்லுகிறார். அதான் அர்த்தம். விளங்குது இல்லையா? இருட்டில் பிக்ஷாடனராக வராரு, இது ஒரு தனி கோலம். நைட்டில் ஆடுறார் இல்லையா? நள்ளிரவில் நட்டம் பயின்றாடும் நாதன் சொல்கிறோம் இல்லையா? அதான் இரவு எரியாடிதன் இடம் வலம்புறம். இந்த பெருமானுக்கு இடம் என்னவா? வலம்புறம் என்று கேட்கிறார். நீரணிமேனியன் நெருப்புமிழ் அரவினன் கூரணி கொடுமழு ஏந்தி ஓர் கையினன் ஆரணி அவிர்சடை அழல் வளர் மழலைவில் ஏரணி அடிகள்தம் இடம் வலம்புறமே. நீரணி மேனியன் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான், எப்போதும் திருநீர் அணிந்து கொள்வார். கொடியார் மேனியனன்னு கீழே பார்த்தோமே. கொடியார் மேனியனே புரிநூல் ஒருவாள் பொருந்த கடியார் கொன்றையினாய் கடவுரதன் வீரட்டன துள்னு படித்தோம்ல, கீழே கடவுர் மயானம் பதிகம், அது கடவுர் வீரட்டம் பதிகம். கூரணி கொடுமழு ஏந்தினர். கூரணினா அம்பாளை ஒரு கூரில் அணிந்திருக்கக்கூடியவர். கூறுனா ஒரு பகுதின்னு அர்த்தம். மாங்காய் கூறு கூறா போட்டு வைக்கிறாங்கல்ல, ஒரு பகுதி பகுதியாக, அதான் கூரணி கொடுமழு. கொடுமழுனா கொடுமையான மழு, வளைந்து இருக்குன்னாலும் சரிதான். கொடுமழு ஏந்தி ஓர் கையினன், கையில் ஒரு கையில் மழு வைத்திருக்கார், இன்னொரு கையில்
புரியல. கொடுனா வளைந்த, கொடுங்குன்றம் வளைந்த மலைன்னு அர்த்தம். நெருப்புமிழ் அரவினன்னா நெருப்பு விஷம், விஷம் எரியுது இல்லையா, பாம்பு கொத்தினா சந்தோஷமா இருக்குமா, அது நெருப்பு உவமைப்படுத்துறார். நெருப்புமிழ் அரவினன் கூரணி கொடுமழு ஏந்தி ஓர் கையினர், ஒரு கையில மட்டும் பழு வச்சிருக்கார், அப்ப இன்னொரு கையில் என்ன வச்சிருப்பார், மான் வைத்திருக்கார். சாமியோட அடையாள கோலம் அது. ஆரணி அவிர்சடை, அவிர்சடை அவிர்னா என்ன, அவிழ்னா அவிழ்ந்த, திருவமுது அவிழ்ந்த அப்படின்னு கலெக்டர்படியார் ஒரு பாட்டு பார்க்குறோம் இல்லையா, சேந்தனாருடைய பாட்டு ஒன்று, அதில் அவிர்சடைன்னு வரும். அவிர்சடையும் ஆரூரான்னு பாடுறோம்ல. அதனால ஆரணி அவிர்சடை அழல் வளர் மழலை, அவிர்சடை அழல் வளர் அது நெருப்பு போன்ற சடை. மழலை வெள்ளேறு அப்படின்னா இளமையான ரிஷபம்னு அர்த்தம். சாமி ஏறி வர ரிஷபம் எப்படி இருக்கும், இளமையா எங்கா இருக்கு அந்த இது. வெள் ஏறு அணி அடிகழுதம் இடம் வலம்புறம், அந்த பெருமான் இருக்கக்கூடிய இடம் எதுவும் வலம்புறம்னார். கொங்கணை சுரும்புண நெருங்கிய குளிர் இளந்தெங்கோடு பனை பழம் படும் இடம் தேவர்கள் தங்கிடும் இடம் தடங் கடல் திரை புடைத்தர எங்களதடிகள் நல் இடம் வலம்புறமே. கொங்கணை சுரும்புனார். கொங்குனா கொங்குனா தேன், கொங்கு அணை சுரும்புனா, சுரும்புனா வண்டு. கொங்கணை சுரும்பு உண, சுரும்பு உணன்னா பூக்குள்ள இருந்து தேன் எடுத்துக்கொள்கிறது. நெருங்கிய குளிர் இளம், அதெல்லாம் அந்த வலம்புறத்தில் உள்ள சோலைகளை காட்டுகிறார். அங்கே குளிர் இளம் தெங்குனார். குளிரிளம் தெங்கு அப்படின்னா தென்னை மரத்தில் ஒன்றும் குளிர்ச்சியோ இல்லை எளிமையோ இருக்க போகிறதில்ல, அதில் காய்த்திருக்கக்கூடிய இளநீருக்கு தான் அதெல்லாம் உண்டு. அதனால் இளநீர் நிறைய காய்த்திருக்கக்கூடியதாகிய குளிர் இளந்தெங்கோடு பனை, இப்போ தென்னை மரமும் பனைமரமும் சேர்ந்தே முளைத்திருக்குன்னு சொல்லுகிறார். தெங்கோடு பனை பழம் படும் இடம் தேவர்கள் தங்கிடும் இடம் தடங்கடல். அந்த பனைப்பழம் அதாவது பனம்பழம் மட்டும் உழுந்து கிடக்கல, அந்த ஊரில் என்ன உழுந்துருக்கு, தேங்காவும் உழுந்து தான் கிடக்கு. போனீங்கன்னா எடுத்து வந்துடுங்க கிடைச்சதுன்னா இல்லையா. தெங்கோடு பனைப்பழம் படும் இடம்னா படுதுன்னா என்ன அர்த்தம், யாரும் எடுக்கிறதுக்கு ஆளே இல்லை, அப்படியே கடந்தது வீணாக போகுதுன்னு அர்த்தம். அதனால அடுத்தடுத்து மரமும் முளைத்து கொண்டிருக்கிறது. அதனால் இடம் தேவர்கள் தங்கிடும் இடம். அதோடு கூட அந்த ஊரில் வந்து என்ன பண்ணுறாங்க, தேவர்கள் வந்து தங்கியிருக்கிறார்கள். எதற்காக, சாமி வழிபாடு செய்வதற்காக. தடங்கடல் திரை புடைதர, எல்லா பக்கமும் அலை சப்தம் கேட்கும்படியாக எங்களது அடிகள் நல்லிடம் வலம்புறாமே என்று சொல்கிறார். திரும்பவும் கொடுமழு வருகிறது. கொடுமழு விரகினன், விரகன்னா தலைவன் அர்த்தம், புலவன் அர்த்தம் உண்டு. அதனால் தமிழ் விரகன் அப்படின்னு ஞானசம்பந்தருக்கு பேர். மதுரையிலிருந்து மதுரையிலிருந்து அந்த பொன்னணையாளன், அது ஊர் என்ன ஊர், பொன்னணையாள்னு ஒரு அடியார், ஒரு அம்மா சாமிக்கு திருமணி, பூவனூர், திருப்பூவனூர், பூவனூர். அந்த பூவனூர் க்ஷேத்திரம் போகிற வழியில் விரகனூர்னு ஒரு ஊர் இருக்குது. மதுரையிலேருந்து போனீங்கன்னா, மதுரையிலேருந்து பூவனம் போகிற வழியில் விரகனூர்னு ஒரு ஊர் இருக்குது. ஞானசம்பந்தர் பேரெல்லாம் அமைந்திருக்கும்னு நினச்சிக்கிட்டேன், இப்போ தான் போகும்போது பார்த்தேன். விரகன்னா தலைவன் புலவன், தமிழ் விரகன் அப்படின்னு ஞானசம்பந்தருக்கு தான் பேர். இங்கே சிவபெருமானை குறிக்கிறது. ஆமாம். அதனால் கொடுமழு விரகினன் கொலைமலி சிலையினன் நெடுமதில் சிறுமையின் நிறுவ வல்லவன் இடம். நெடுமதில் சிறுமையின் நிறவ வல்லவன் அர்த்தம். நிறவ வல்லவன்னா இடித்து நிறவுறதுன்னு அர்த்தம். இடித்து நிறவுவாங்க இல்லையா, எதை, நெடுமதில. எதனால், முப்புறக்கத்தோடைய மதில் தான். முப்புறங்களை இடித்து நிறவுனார், எதில், நெருப்புல கொளுத்தி. சிறுமையினாலே, அவன் வழிபாடு செய்ததுனால. படுமணி முத்தமும் பவளமும் மிகச்சுமந்து இடுமணல் அடைகரை இடம் வலம்புறமே. அந்த அந்த ஊர் மணல்லாம் என்ன இருக்குமா, வலம்புறத்து மணல்ல முத்தும் பவளமும் கிடக்குமா. அதனால் போனீங்கன்னா காலால் அப்படியே நின்றுட்டே பார்த்துட்டே போங்க. எங்கள் எனக்கு சுந்தரமூர்த்தி சாமி சொல்லியிருக்காருல போ இல்லையா, அவர் சொல்லிட்டு போயிட்டு தான் 1400 வருஷம் ஆகுது. அந்த காலத்துலலாம் இவ்வளோ வீடுகள்லாம் கிடையாது இல்லையா. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா
ஏன் கடல் இப்படி தெரியுதுன்னா, இவர்கள் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து வலம்புறத்துலேருந்து கடல் எப்படி இருந்தாலும் ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அப்போ இங்கிருந்து கடல் வரைக்கும் அந்த காலத்தில் மக்கள் இவ்வளோ அடர்த்தியாக வாழ்ந்திருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் கடல் தெரிஞ்சிருக்கும், கடலுடைய தன்மை இங்கே ஏற்பட்டிருக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, மக்கள் நிறைய இடையில வீடுகள்லாம் கட்டியாச்சு. அதனால் உங்கள் வீட்டிலேருந்து பார்த்தா பரங்கி மலை தெரியுமா? இப்போ தெரியலையா? அதனால் காலத்துக்கு ஏற்ப அதெல்லாம் மாறி போயிடுது. அதனால் பழங்காலத்தில் அந்த மணல் என்னென்ன கடந்திருக்கு, முத்துக்களும் பவளங்களும் கடந்திருக்கு. கடந்திருந்தாலும் இப்போ யாரும் விட்டுட்டு வச்சிருக்க மாட்டான், எடுத்துருப்பாங்க கண்டிப்பாக. அதனால் நம்ம போனால் அது கிடைக்காது. அதனால் சிவபெருமான அருளை மட்டும் எண்ணி செல்லுங்கள். வைத்தியத்தில் எல்லாம் சொல்லியிருக்கே, அங்கே போனால் இதெல்லாம் எடுத்துக்கலாம் போல நினச்சிட்டு போகாதீங்க. அதனால் படுமணி முத்தமும் பவளமும் மிக சுமந்து இடுமணல் அடைகரை, மணலில் வந்து கிடக்கக்கூடியதாகிய கரை, அந்த கரையில் இருக்கக்கூடிய வலம்புறம் என்று சொல்லுகிறார். கருங்கட களிற்றுரி கடவுளது இடம் கயல் நெருங்கிய நெடும்பனை அடம்பொடு விரவிய மருங்கோடு வலம்புரி சலஞ்சலம் மனம் புணர்ந்து இருங்கடல் அடைகரை இடம் வலம்புறமே என்று சொல்லுகிறார். கருங்கடக்களிற்று உரிக்கடவுள், யானையை உரித்தவராகி சிவருமான், அது தெரியுது நமக்கு. கரு அப்படிங்கிறது யானையோடைய கலரு, கடம் என்பது யானையோடைய தன்மை, மதம் பிடித்திருக்கு. அந்த களிறு அதை உரித்து போத்தி கொண்டிருக்கக்கூடிய கடவுள். அவருடைய இடம் என்னது? வலம்புறம். அந்த வலம்புறம் எப்படி இருக்கு? கயல் நெருங்கிய நெடும்பெணை அப்படின்னார். கயல் நெருங்கிய நெடும்பனைன்னு அர்த்தம், சில மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா பனைமரத்து மேலே ஏறும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாவை சுடவான்னு ஒரு படத்தில் கூட காமிப்பான், அதை பார்த்துருக்கீங்களா? இந்த மீன் வந்து அதில் பனைமரத்து மேலே ஏறும்னு சொல்லுவாங்க. அதை சொல்கிறாரு பாருங்க சாமி. நெடும்பெணை இடம், கயல் நெருங்கிய நெடும்பெணை. பெணைனா பனைமரம்னு அர்த்தம். மீனுக்கு பனைமரத்துக்கு என்ன சார் சம்பந்தம் இல்லையா? அது தண்ணீர் கரையில் இருந்திருக்கு, அதனால மீன் அது மேலே ஏறுகிறது என்று சொல்லுகிறார். அதனால் நெருங்கிய நெடும்பெணை அடும்பொடு, அடும்புங்கிறது ஒரு கொடி, அந்த கொடியோடு இருக்கக்கூடிய விரவிய மருங்கொடு. பக்கத்துலலாம் அந்த பனைமரத்துக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? வலம்புரி சலஞ்சலம், வலம்புரி சங்கு வந்து கிடக்குதாமா அந்த ஊரில், ஆற்றுலேருந்து அடிச்சுட்டு வந்து, கடல்லேருந்து வந்து. வலம்புரி இன்றைக்கி எவ்வளோ காஸ்ட்லி இல்லையா? வலம்புரி ஒன்று கிடச்சிட்டுனா உடனே அதை லட்சக்கணக்கில் வைக்கிறாங்க அன்றைக்கின்னு பார்க்குறோம். 1000 சங்குகள் இருக்கிற இடத்துல ஒரு வெண்சங்கு இருக்குமா, 1000 வெண்சங்கு இருக்கிற இடத்துல ஒரு வலம்புரி இருக்குமா, 1000 வலம்புரி இருக்கிற இடத்துல ஒரு பாஞ்சசன்யம் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அப்படிலாம் ஒன்றும் பார்க்க முடியல. சங்கு எடுக்கிறவங்கெல்லாம், முத்து குளிக்கிறவங்கெல்லாம் சங்கு போய் எடுக்கிறது யூடியூப்லலாம் போடுறாங்க. அது ரொம்ப சிரமப்பட்டு தான் சங்குகள் எடுக்கிறார்கள் நம்ம யூடியூப்பில் பார்க்குறோம். ஆனால் இங்கே வலம்புரத்தில் வலம்புரி சங்குகள் அங்கேருந்து கடல்லேருந்து ஆற்று வழியாக வந்து இந்த வலம்புரத்தில் கிடக்கு, சும்மாவே கிடக்கு, எடுத்துக்கிறதுக்கு ஆள். சலஞ்சலம்னா சங்குன்னு அர்த்தம். அதனால் வலம்புரி சலஞ்சலம் மனம் புணர்ந்து இருங்கடல் அடைகரை இடம் வலம்புறமே. அதாவது இனப்பெருத்துக்காக வருகிறது. சங்குகள் எதுக்கு இங்கே மேலே வருது? இனப்பெருக்கத்துக்காக வருகிறது. இங்கே வந்து அது ரெண்டும் கூடி சந்தோஷமாக இருந்துட்டு திரும்பி கடலுக்கு போயிடுறாங்க அவங்கெல்லாம். அப்படிப்பட்ட ஊர். மனம் உணர்ந்து இருங்கடல் அடை, திரும்ப என்ன பண்ணிடுது? கடலுக்கே போயிடுறாங்க. என்னையா அது? அவ்வளோ கொடைக்கானல் ஊட்டிக்கெல்லாம் போகிறது மாதிரி கடல்லேருந்து ஏறி வந்து வலம்புறத்தில் மனம் புணர்ந்து விட்டு திரும்ப கடல், சங்கலாம் எங்கே போகுது? கடலுக்கே போயிடுது அப்படின்னு சொல்கிறார் சாமி சுந்தரமுசாமி. அதனால் அந்த சிற்றுயிருக்கு இறங்கி காய்ச்சன ஆழம் உண்டான அமுதன்ன கடையவனே என்னது மாதிரி இவர்கள் எந்த சிற்றுயிர்களை கூட எப்படி கவனித்து பாடுறாங்க பாருங்கள், அந்த பரமாச்சாரிய மூர்த்திகள்லாம். அதனால் இந்த திருக்கழுமலத்தில் நடவந்த உழவர் இது நடவனாது வயலெல்லாம் பரலாய் துன்று அப்படின்னு சொல்லுவார் ஞானசம்பந்தர். முதல் நாள் நைட்டு சேரெல்லாம் அடித்து வச்சுட்டு போயிட்டாங்க, நாற்றெல்லாம் போட்டு வச்சாச்சு, நாளைக்கு காலையில் நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையாட்கள்லாம் வந்து வராங்க. வந்து காலையிலே பார்த்தாக்க வயல் ஃபுல்லாக ஒரே முத்தாக இருக்காமா. காலை வச்சாலே முத்தில் தான் வைக்க வேண்டியதாக இருக்குது, அப்படி இருக்குது முத்துக்கள் வயல் ஃபுல்லாக. ஏன்னா ஆற்று கடல்லேருந்து வந்த நத்தைகள்லாம் சிப்பிகள்லாம் இந்த வயல் மேலே ஏறி அங்கே போய் முத்துக்களை கக்கி வச்சுருக்கான். நடவந்த உழவரிது நடவனாது ஏன்னா வயலெல்லாம் பரலாய் துன்ற முத்து மாணிக்கங்களை எல்லாம் கொண்டு வந்து கொட்டி வச்சிருக்கு என்று சொல்கிறார் அந்த நடு வயலில். அப்படிலாம் இருந்திருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில். அதுபோல் இங்கே சலஞ்சலம் மனம் உணர்ந்து இருங்கடல் அடைகரை இடம் வலம்புறமே என்று சொல்கிறார்.
நரிபுரி காடரங்கா நடம் ஆடுவர் வரி புரி பாட நின்றாடும் எம் நிடம் புரி சுரி வரி குழல் அறிவை ஓர்பால் மகிழ்ந்தெறியறி ஆடிதன் இடம் வளம்புறமே. நரிபுரி காடு, இது காடுலேருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அடிக்கடி நரி வந்துட்டு இன்றைக்கி மூணு பாட்டில் வந்துட்டு நரி இல்லையா. நரி தெரியக்கூடிய காடு. அரங்கா நடமாடுவர், சுடுகாட்டில் ஆடுறார் சுவாமி. வரிபூரி பாட நின்று ஆடும். வரினா பாடல், வரினாலே பாடல்னு அர்த்தம். அதனால தான் காணல் வரி அப்படின்னு வரும். சிலப்பதிகாரத்தில் ஒரு பகுதிக்கு பேர் என்ன, காணல் வரின்னு பேர். கோவலனும் மாதவியும் இந்திர விழாவினுடைய ஒரு பகுதியில் கடற்கரையில் ஒரு டென்ட் ஒன்று அமைத்து கொண்டு அங்கே இசைக்கருவியெல்லாம் எடுத்து சென்று உட்காந்து கொண்டு பாட்டு பாடுவோம், சந்தோஷமாக இருப்பாங்க, பிக்னிக் மாதிரி. அந்த கடலில் வாழ்கிற உயிரினங்கள்லாம் நிலத்துக்கு வருது. இப்போ பார்த்தோம், நிலத்தில் வாழ உயிரினங்கள் கடற்கரைக்கு போகிறாங்க சந்தோஷத்துக்காக. இப்போ 2 பேரும் உட்காந்து பாட்டு பாடுவாங்க, காணல் வரி பாடுவாங்க. அந்த காணல் வரியில் தான் சண்டை வந்துடும் 2 பேருக்கும், கோவலனுக்கும் மாதவிக்கும். இவன் என்ன பண்ணுவான்னா காவிரியை புகழ்ந்து பாடுவான். நீ அந்த மணாளன், கடல் என்கின்ற மணவாளனை தேடி வந்து கொண்டிருக்கிறாய் என்று அவன் புகழ்ந்து காவிரியை பாடுவான். ஆனால் அதுக்கு மாதவி என்ன பாடுவான் நயமா, கடல் என்கின்ற அந்த தலைவனுக்கு 1000 மனைவிகள் உண்டு. ஏன்னா எத்தனையோ ஆறுகள் வந்து கடலில் கலக்குது. ஆனாலும் அவன் மீது எந்த கோபமும் இல்லாமல் நீ அவனுக்கு நீ தண்ணீரை கொண்டு வந்து செலுத்தி கொண்டே இருக்கிறாய் என்று கருத்தமைத்து காவிரியை பாடுவாய். அவனுக்கு கோவம் வந்துடும். அப்போ நீ என்ன குத்தி காமிக்கிறியா அப்படின்னு. ஏன்னா அவன் இன்னொரு மனைவி விட்டுட்டு வந்தவன் இல்லையா. கடல் அதே மாதிரி ஆடவர்களுக்கு அதுதான் தன்மை. அவர்கள் மீது அனுபவித்திருக்கக்கூடிய பெண்கள் அவங்க யார் எடுத்து ஒன்றும் பார்க்க மாட்டார்கள். ஆனால் பெண் என்ன பண்ணுவா, அவன் மீது உண்மைத்தன்மையோடு வாழ்ந்து கொண்டிருப்பாள் என்ற கருத்தமைத்து இவள் பாடிடுவா பாட்டை. அவனுக்கு கோவம் வந்துடும். அப்போ நான் வந்து கண்ணகி விட்டு வந்து உங்களோட இருக்கேங்கிறது நீ குத்தி காமிக்கிறப்போ அதானே சொல்லிட்டு அதோட கோச்சிட்டு கிளம்பணும் தான் வந்து கண்ணகியோட வந்துடும், சேர்ந்துருவான் அப்படின்னு பார்க்கறது. அந்த பகுதி வந்து காணல் வரி என்கின்ற பகுதி. வரினா பாட்டுன்னு அர்த்தம். அதான் சொல்லுகிறார் வரிபூரி பாட என்று சொல்கிறார் பாருங்க. வரிபூரி பாட நின்று ஆடும் எம்மானிடம். பாடலுக்கு ஏற்ப யார் பாடுறா சாமிக்கு ஆடுவதற்கு? அம்பாலும் பாடுறாங்க, பூதங்களும் பாடுகிறது, பேயும் பாடுகிறது. கொட்டமழவம் கூலி பாட குழக நாடுமேனு அகரகிழமையார் இல்லையா. தளிரில வளரொளி உமை பாட அப்படின்னு திருவாய்மூர் தேவாரம். அம்பாலும் பாடுறா, பூதகணங்களும் பாடுகிறது, சாமியும் பாடி சாமி ஆடுவார். பாடி ஆடிய நாதர் கான நிறுத்த நடராஜான்னு நேடூர் சாமிக்கு பேர். அதனால் சுவரே வண்ணங்கள் தாம்பாடி வந்து வளைகவர்ந்து கண்ணம்பால் எழுதி கனலை பேசின்னு திருஆமாத்தூர் தாண்டகம் இல்லையா. அதில் வண்ணங்கள் பாடின்னு, வண்ணங்கள்னா வர்ணம், பாட்டில் வர்ணம் இருக்குது இல்லையா. இன்னும் கோரி வர்ணம், அந்த வர்ணம் பாடுறார். அதான் அவன் கொத்துற இடத்துல 2 மூட்டை சிமெண்ட் போசலம்மா. அதனால் அந்த வர்ணம் பாடுறார் சாவி. அதனால் அப்படி வரிபுரி பாடல் என்று ஆடும் எம்மானிடம் புரிசூரி வரிகுழல் அறிவை ஒருபால் மகிழ்ந்து. புரிசூரி வரிகுழல், புரிந்து கட்டப்பட்ட, சுரிந்து கட்டப்பட்ட, வரிந்து கட்டப்பட்ட குழல். இதெல்லாம் அம்பாளுடைய கூந்தலுக்கு அலங்காரங்கள். புரிந்துனாலும் வரிந்துனாலும் சுரிந்துனாலும் கட்டினது தான். விதவிதமாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க அம்பாள் அப்படின்னு சொல்லுகிறார். அதனால் புரிசூரி வரிகுழல் அறிவை அம்பாள் ஒருபால் மகிழ்ந்து எரியெறி ஆடிதன் இடம் வளம்புறமே என்று சொல்கிறார். எரியில் ஆடக்கூடிய எரியாடி, நெருப்பு போல திருமேனியை உடையவன் நெருப்பிலே ஆடுகின்ற நெருப்பனைய திருமேனி வெண்ணிற்றன் காண்னார் அப்பர் சுவாமி. அதனால் எரியெறி ஆடிதன் இடம் வளம்புறமே என்று சொல்கிறார். பாரணி முடைத்தலை கலன் எனமருவி, அது வருது பாருங்க, பாரு அகைன் வருது. சென்ற வகுப்புலேயும் பாரு வந்துச்சு. பாருங்கிறது வல்சர் என்கின்ற அந்த பறவை. அது துப்புரவு பணியாளர், நம்மளுடைய உணவு சங்கிலியில் ஸ்கேவெஞ்சர். அது என்ன பண்ணும், கழிவுகளை அதுதான் காலி பண்ணும் கடைசியில். அது வயிற்றுக்குள்ளே எலும்பை செரிக்கக்கூடிய அளவுக்கு அமிலத்தை கடவுள் உற்பத்தி பண்ணி வச்சுருக்கார். அதனால தான் விலங்குகள்லாம் சிங்கம் அடித்து போட்டு சாப்பிட்டு போயிட்டு தான் எலும்பெல்லாம் விட்டு போயிடும். அந்த எலும்புகளெல்லாம் இவங்க தான் வந்து சாப்பிடுவாங்க. பாரு, அந்த கழுகுக்கு பேர் வல்சர்னு பேர். அது நமக்கு சுவாமி கையில் இருக்குது. அது அந்த வல்சர். பாரு சேர் தலை கையற பராய் துறை
ஆறு சேர் சடை அண்ணலே. பராய்த்துறை தேவாரம் பாடார், மேகரா குறிஞ்சியில் பாடுறார். அதனால் பாரணி முடைத்தலை கலன், அந்த தலையில் உட்காந்துருக்கு அந்த பறவை சதையை சாப்பிட்றதுக்காக. பாரணி முடைத்தலை கலன் என மருவிய நீரணி மேனி நிமிர்சடை முடியினன் நிலவி. நீரணி நிமிர்சடை முடியினன் நிலவிய. நீரணி நிமிர்சடைங்கிறது, நீரணிங்கிறது என்னது? நீரணி நிமிர்சடைங்கிறாரே திருநீர், அங்கே என்ன ரகரம் போட்டிருக்கு? திருநீரை அணிந்து கொண்டிருக்கிறார். நிமிர்ந்த சடைமுடி, சடையுடையவன். நிலவிய மாரணி வருதிரை வயல். மாரணி வருதிரை வயல்னா வயலுடைய தன்மையை மாற்றக்கூடியதாகிய, சேராக்கக்கூடிய, வயல் கடினமாக இருந்ததுன்னா சேராக்கக்கூடிய திரை, கங்கை அது சிவசிவ நம்முடைய காவிரி நதி தண்ணீர் வரக்கூடியதாகிய வயல் அணிபொழில். அது ஏறுடை அடிகள்தம் இடம் வளம்புறாமே. அப்பேற்பட்ட அந்த ஏறுடை அடிகள்னா ரிஷபத்தை உடைய சுவாமி என்று காட்டுகிறார். இந்த வருது பாருங்க, சட சட விடுபனை பழம்பிடும் இடை வகைன்னு. எப்படி பனம்பழம் விழும்போது எப்படி சத்தம் கேட்கும்? சட சட சடன்னு விழுது இல்லையா? அதை சொல்கிறார் பாருங்க. ஏன்னா அவர் போயிருக்கும் போது நடந்திருக்கு, இல்லைன்னா இதை இப்படிலாம் பதிவு பண்ணியிருக்க மாட்டார் சார். இந்த பாட்டில் எத்தனை இடத்துல பனைமரத்தை பதிவு பண்ணுறாரு பார்த்தீங்களா? அப்போ பனைமரம் சுற்றி இருந்திருக்கு, பனைமரத்துலேருந்து பனம்பழம் விழுந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சீசன். அது என்ன சீசன்? இப்போ சுவாமி எந்த மாதம் போயிருப்பார் கண்டுபிடிக்கலாம் இதை வச்சு. சித்திரை மாதம் தானே? சித்திரை மாதத்தில் பனம் பழமாக வரும், பனம் நொங்கு தான் வரும். வைகாசி ஆணி ஆடி புரட்டாசி மாதம் தான் பனம்பழம், மழை பெய்கிற காலகட்டத்தில். பழுக்கணும்ல, பனங்காயை தான் நீங்கள் சொல்லிக் கொடுத்துருக்குறீங்க. பனங்காய் சித்திரை வைகாசியில் வரும், இப்போ தான் கிடைக்கிது. இதை வெட்டாமல் விட்டதெல்லாம் எப்போ வரும்? உடைய பழுத்து புரட்டாசியில் தான் பழமாக விழ ஆரம்பிக்கும். அப்போ மழை பெஞ்சிட்ருக்கும். எங்கள் ஊர் பக்கத்தில், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில், எங்கள் வீடுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வயலுக்கு பக்கத்தில் ஒரு கரை இருக்குது. அதுக்கு பேரே பனங்கரைன்னு தான் பேர். அதுக்கு பேர் பனைமரம் நிறையா இருந்ததுனால அதுக்கு இப்போ பனைமரம் இல்லை, எல்லாத்தையும் அழிச்சு ஒழிச்சாச்சு. இதை விட்டுட்டு அங்கே நின்றுட்டுருக்கு. ஆனால் பேர் மட்டும் பனங்கரைன்னு தங்கியிருக்கு அதுக்கு. அதில் பனம்பழம் விழும். மழை தொடங்குது பாருங்கள். இப்போ ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் மழை வரும் இல்லையா? அந்த நேரத்தில் தான் பனம்பழம் விழுவதை நம்ம பார்க்க முடியும். அதை வச்சு தான் சொல்லுகிறேன். புரட்டாசி ஐப்பசியில் தான் நம்ம பனம்பழம். அதை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, திங்கிறவங்க திம்பாங்க, இல்லாதவங்க வேணாங்கிறவங்க கொண்டு வந்து அது ஒரு இடத்துல சேமித்து வச்சுருப்பாங்க இந்த பனம்பழத்தை. அது ஒரு பெரிய மணல் மேடு மாதிரி தயார் பண்ணி அதில் ஒரு கொட்டையாக நீங்கள் அமுத்தி வச்சிட்டிங்கனாக்க அது கொஞ்சம் கொஞ்சமாக முளைச்சி வரும். அதை நீங்கள் மார்கழி மாதத்துலலாம் வெட்டி உடைச்சிங்கன்னா உள்ளேருந்து அந்த பனம்பழத்தினுடைய இங்கெல்லாம் அந்த இளநீ, அது தேங்காயோடைய குருத்து சாப்பிட்றோம்ல, தேங்காய் பூ சாப்பிட்றோம்ல, இங்கே சென்னையிலாம் விற்கிறாங்களே, அது தென்னம்பிள்ளையாக முளைக்க வச்சு உள்ளேருந்து உடச்சி அந்த ஒரு மஞ்சள் கலரில் ஒன்று வைக்கிறது. அதேமாரி பனைமரத்துக்குள்ளே இருக்கும். அது ரொம்ப சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு மார்கழி மாதம் போல் சாப்பிட்லாம். அதை வெட்டி எடுக்காமல் அப்படியே விட்டுட்டோன்னா கிழங்காகி கீழே போய் அது தை மாதத்தில் வெட்டி பனங்கிழங்கு, தை மாசி பங்குனி மாதம் தான் பனங்கிழங்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்போ தான் நல்லா முத்தி நல்ல பெரிய பெரிய கிழங்காக வரும். தை மாதத்தெல்லாம் கிழங்கு வாங்கினீங்கன்னா குச்சி குச்சாக வரும், சின்ன சின்னதாக இருக்கும். அப்போ பெருக்கலை கிழங்குன்னு அர்த்தம். அப்புறம் மாசி பங்குனிலாம் வெட்டாமல் விட்டுட்டால் அந்த கிழங்கு வேறாகி மேலே இலை வந்துடும், அது மரமாயிடும். அதனால் அப்படி அந்த பனைமரம் சுற்றி எப்பொழுதும் சப்தம் விட்டு கொண்டே இருக்கக்கூடிய அந்த வளம்பரம் என்று சொல்கிறார். சட சட விடுபனை, விடுபனைங்கிறார் பாருங்க. சட சட சடன்னு விடுதான் பழத்தை மரம். என்ன ஒரு காட்சி, அப்படியே பதிவு பண்ணிட்டார் அது இல்லையா? சட சட விடுபனை பழம் படும் இடவகை பட வடகத்தோடு பலிகலந்து உளவியனர். வடகம் என்ன? வடகம், வடகம்னா என்ன அர்த்தம்? காஞ்சி போயிருக்குன்னு அர்த்தம். வடகத்தோடு இந்த இடத்துல மண்டவோட்டை குறிக்கிறது. இது வடகத்துக்கு என்ன உரை எழுதியிருக்காங்க தர்மியாதன உரையிலன்னா தோல்னு எழுதியிருக்காங்க. சாமி தோல் ஆடை அணிந்திருக்காருன்னு. சிறப்பாக இன்னும் என்ன பொருள் அதில் தோன்றுகிறதுனா, வடகம்ங்கிறது காய்ந்து போனது எலும்பு, மண்டவோடு காஞ்சி போதானே இருக்குது, அதை சொல்லுகிறார். வலின்னு வந்துட்டேன் மண்டவோடு. நமக்கு வடகம்னா என்ன? வத்தல் தானே, தாளிப்பு வடகம்னு ஒன்று போடுவாங்க, இதை காய வைக்கணும். கருவடகம் இல்லையா? கருவடாம்பாங்க ஊரில். வடகத்தோடு பலிகலந்து உளவிய. ஒரு காலத்தில் அதெல்லாம் மக்கள் வீட்டிலே செஞ்சாங்க. இப்போ எல்லாமே கிடைக்க வந்துட்டு இல்லையா? வெங்காயம் நிறையா கிடைக்கிற காலகட்டத்தில் இல்லையா? எல்லாமே இப்போ கடைக்கு வந்துட்டு டேரெக்டாக கடையில் இப்போ வாங்கிட்டு வந்துடுவாங்க. விளக்கெண்ணெயை ஊற்று அதை
உருண்டை பிடிச்சி வச்சா வீடே மணக்கும், அது இருக்கிற இடம்லாம் மணக்கும், கருவடகம். ஆமாம், அதை போட்டு நீங்கள் தாளிச்சிங்கன்னா எதுவாக இருந்தாலும் வாசனை அடிக்கும். நீங்கள் கொஞ்சம் விஷத்தை போட்டு தாளித்தா கூட அது வாசனை தான் அடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது அது. ஆமாம் ஆமாம், அதுக்கு உண்டு தான். அதை பற்றி அதுவும் இல்லை, அதான் எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு. அப்புறம்னா எல்லாம் நீ எதுக்கு போட்டு தாளித்தாலும் அது ஒரு தனி வாடையை கொடுக்கும். அந்த வடகம்ங்கிறது வடக துவையல்னே ஒன்று அரைப்பாங்க. கருவடகத்தில் கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் எண்ணெய் விட்டு வதக்கி அதில் கொஞ்சம் தேங்காய் வச்சு அரைச்சி அதையும் வடக துவையலில் செஞ்சு சாப்பிடுவாங்க. சரி, அந்த வடகம் இது இல்லை. ஆனால் இது மண்டை ஓடு காய்ந்ததான் வடகம்னு சொல்கிறேன். சுந்தரபுர சாமி மொழியில் வடகம்ங்கிறது மண்டை ஓடு. அதனால் வடகத்தொடுனார். சடசட விடுபனை பழம்படு இடவகை பட வடகத்தொடு பலிகலந்து உளவிய கடைக்கடை பழிதிரினர். கடைக்கடைனா வாசலாக போகிறார் பலி ஏந்தி. கடைக்கடை பழிதிரி கபாலிதன் இடம், அது அந்த பெருமானுடைய இடம். இடிகரை மணலடை இடம் வலம்புறம். இடிகரைன்னு அர்த்தம், மணல் தண்ணீர் வேகமாக போக போக பறித்து கொண்டு செல்லும்போது மணல் என்ன பண்ணுவோம், இடிந்து உழுது இல்லையா, அதான் இடிகரையினர். இடிகரை மணலடை இடம் வலம்புறமே. குண்டிகை படப்பினில் வெடக்கினை ஒழித்தவர் கண்டவர் கண்டடி வீழ்ந்தவர் கணைகழல் தண்டுடை தண்டீதன் இனம் உடை அறவுடன் என் தீசை கொரு சுடர் இடம் வலம்புறமே. குண்டிகை படப்பு, படப்புனா நூல் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. குண்டிகையை நூலில் கட்டி தொங்க விட்டுக்கிட்டே போகிறது, உரி. அதான் உரி தூக்கி ஒழிதந்து என் உள்ளம் விட்டு பொய்யலா மலர்ச்சோலை குயில் கூறுவ மயிலாலும் ஆரூரை கையினால் தொழாதே கனியிருப்ப காய்கவர்ந்த கல்வனேனே என்ன அப்பர் சாமி சொல்கிறார். உரி தூக்கி ஒழிதந்துன்னர். சமணர்கள் கையில் ஒரு உரி போல் ஒன்று வச்சுருப்பாங்க, அதுதான் அந்த குண்டிகை. என்ன கமண்டலம், அவங்களுடைய கமண்டலம். குண்டிகை படப்பு அதை வைத்திருக்கிறவன். விடக்கினை ஒழித்தவர், விடக்குனா இறைச்சின்னு அர்த்தம். அவங்க இறைச்சியை விட்டவங்க, நான்வெஜ் சாப்பிடாதவங்க இல்லையா, யார், சமணர்கள். இன்னொருத்தன் பௌத்தர். ஆமாம், அதான் செத்துனா சாப்பிட்லாம், யாராவது கொண்டு கொடுத்தா சாப்பிட்லாம், நாம் கொண்டக்கூடாது அப்படிங்கிற கொள்கையுடையவன். அதனால் கழிக்கரை படு மீன் கவர்வார் அவர்னர் ஞானசம்பந்தர் அவர்களை. விடக்கினை ஒழித்தவர் கண்டவர் கண்டடி வீழ்ந்தவர், அவர்களால் கண்டு வீழப்படக்கூடிய தன்மையுடையவர்னு அர்த்தம். என்ன அர்த்தம், சுவாமியுடைய அனுகிரகத்தினாலே அந்த சமயம் கீழே வீழக்கூடக்கூடிய தன்மை உடையது அப்படின்னு அர்த்தம். கணைகழல் தண்டு உடை தண்டி, தண்டிங்கிறது தண்டி குண்டோதரன் பிங்கிரிடி அப்படின்னு அப்பர் சாமி பாடுவார். கண்டியூர் என்பீராகில் கடுகனும் வல்வினை நோய் கிழற்றலாமேங்கிற பாட்டில் தண்டி குண்டோதரன் பிங்கிரிடின்னு பாட்டில் சொல்லுவார். இவர்களெல்லாம் சிவகணங்கள். தண்டி குண்டோதரன் இவெல்லாம் பூதகணங்கள், சாமியோட பூதகணங்கள். அதில் தண்டிங்கிறவரை இங்கே சொல்கிறார். தண்டு உடை தண்டினா கையில் தண்டு வச்சுருப்பார், தண்டாயுதம் அடிக்கிறதுக்கு, சுவாமியோட பூதகணம். தண்டு உடை தண்டிதன் இனம்னா பூதகணங்கள் எல்லாம் அற உடன்னா அரகரன்னு ஓசை எழுப்ப என் திசைக்கு ஒரு சுடராக இருக்கிறது வலம்புறம் என்று சொல்லுவார். நம்முடைய பூதகணங்களாலே தொழப்படக்கூடிய ஊர்னு சொல்லுவார். நிறைவு பாட்டு, சுந்தரமூர்த்தி சாமி நிறைவு பாட்டு. பருங்களாமும் பல பேணுதல் கருங்கடல் இருங்குள பிறப்பர்தம் இடம் வலம்புறத்தினை அருங்குளத்தருந்தமிழ் ஊரன்வன் தொண்டன் சொல் பெருங்குளத்தவரோடு பிதற்றுதல் பெருமையே. பருங்களமும்னா கப்பல்னு அர்த்தம். களம்னா கப்பல். களமும் பல பேணுதல் கருங்கடல், நிறைய கப்பல்கள் தோன்றக்கூடிய கருங்கடல் சூழ்ந்த இருக்கக்கூடிய விளம்பரம்னார். அலைகடல் நெடுங்கடலுள் பலகலங்கள் நின்று தோண்டும் திருவொற்றியூர் என்றார் தீயவாரேன்னார் அப்பர் சாமி. அப்பர் சாமி ஒரு பொண்ணா தன்னை பாவித்து கொண்டு சாமியை பார்த்து பாடுறார். உங்களுக்கு என்ன ஊருன்னு கேட்டாராம். அதுக்கு சாமி சொல்லியிருக்கார், திருவொற்றியூர் தான் எனக்கு ஊருன்னாரா சாமி. அதை சொல்கிறார். திருவொற்றியூர் எப்படி இருக்குது, நெடுங்கடலுள் பலகலங்கள் நின்று தோன்றும்னார். நீங்கள் அப்பர் சாமி பார்த்த காட்சி இன்றைக்கும் போனீங்கன்னா பார்க்கலாம். திருவொற்றியூர் கடற்கரையில் போய் நின்று பார்த்தீங்கன்னா எண்ணூர் துறைமுகத்துக்கு வர கப்பல்லாம் இன்றைக்கும் தெரியுது. நீங்கள் அப்பர் சாமி நின்று பார்த்த காட்சி நமக்கு இன்றைக்கும் கிடைக்கிது. திருவொற்றியூர் போய் பார்த்தோம்னா நெடுங்கடலுள் பலகலங்கள் நின்று தோன்றும், இன்னைக்கு நின்று தோன்றக்கூடிய விதமான காட்சி நம்ம பார்க்கிறோம். தேவார காட்சி இன்றைக்கி நமக்கு திருவொற்றியூரில் பார்க்கலாம். அதுபோல் இங்கே வருங்களமும் பல பேணுதல் கருங்கடல் இருங்குள பிறப்பர்தம், நல்ல அந்தணர்கள் உயர்ந்த குலத்தில் பிறந்தவர்கள் இருக்கக்கூடிய வலம்புறத்தினை அருங்குளத்து அருந்தமிழ். அருங்குளத்து அருந்தமிழ்னா அருமையாகிய மொழின்னு அர்த்தம், தமிழ் மொழி.
ஊரன் வன்தொண்டன் சொல், அந்த தமிழில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியதாகிய இந்த பதிகத்தை பெருங்குலத்தவர்னா அடியார்கள்னு அர்த்தம். பெருமையுடைய குலத்தவர், கூட்டம், குலம்னா கூட்டம், பெருமை உடையவர்களா அவர்களோடு கூட பிதற்றுதல் பெருமை. பிதற்றுதல்ங்கிறது பாடுதல். இந்த பாடலை யார் பாடுகிறார்களோ அவர்களுக்கு பெருமை வரும் என்று சொல்லி சொல்லுகின்றார். இதோடு இந்த அமர்வை நிறைவு செய்து கொள்வோம்.